என்னென்ன சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ரீ அப்லோட் பண்ணுறாங்க, ஒரு தடவை அதை செக் பண்ணிவிடுங்க. தங்க முனிஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதுக்காக ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு காரணம் நீங்கள் சொல்லவே இல்லை. அடுத்தது என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இசேவையில் கேட்டால் 2008 டிஎன்சின்னு இருந்துச்சு, இப்போ டிஎன்டின்னு இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. இப்போ அது டிஎன்டியாக மாறிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்தது அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, இல்லை ஓல்டு பண்ணணுமா, இல்லை ரெண்டையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுங்க, வித்து உங்கள் அப்ளாஜி லெட்டரை வச்சுருங்க. அதில் லெட்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது பிரியா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 9th 10th பிஎஸ்டிஎம்ல ஹெச்எம் பதிலாக ஏஹெச்எம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க தான் அன்னைக்கு இன்சார்ஜ்னு சொல்லியிருக்கீங்க. இன்சார்ஜி அதாவது ஹெச்எம்க்கு இன்சார்ஜி அன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்க சைன் பண்ணலாம், அது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது அவங்களும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ண எனக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் நாட் அவைலபிள் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் சிவி ஓகேனா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது, அதனால உங்கள் சிவி ஓகே தான். அடுத்தது ஸ்ரீ லைஃப் ஸ்டைல் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டேன், டேட் ஆஃப் பர்த் போட்டேன், ஆனால் இன்வேலிட்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா உங்கள் சிவி ஓகேன்னு அர்த்தம். அடுத்தது பிரபு இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா இல்லை நியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க. நியூ பண்ணுங்க, அப்ளாஜி லெட்டர் வைங்க. அந்த அப்ளாஜி லெட்டரில் என்ன ரீசன்கிறத தெளிவாக எழுதி சேர்த்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது சதீஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சா நம்பர் டேட் சேஞ்ச் ஆகும், ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க. ஓகே தான். இப்போ நம்பர் டேட் சேஞ்ச் ஆனால் பரவாயில்ல, கரெக்டான சர்டிஃபிகேட் தான் வேணும். சர்டிஃபிகேட் கூட அப்ளாஜி லெட்டர் வைங்க, அதில் கிளியராக ரீசனை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது மகேஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்எம் ஆன்லைனில் வாங்கணுமா ஆஃப்லைனில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. எதில் வேணாலும் வாங்கலாம், நீங்கள் ஆன்லைன்லும் வாங்கலாம் ஆஃப்லைன்லையும் வாங்கலாம். நிறைய பேர் நியூ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதா சொல்லியிருக்கீங்க. அதாவது பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை பற்றி எல்லாம் நியூவாக அப்லோட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்ன ரீசன் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல கிளியராக சொல்கிறேன், அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அருண்குமார் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல அந்த இயர் கண்டினியூட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் அனுப்புனதை பார்த்தா நான் கூட இயர் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது, அதனால நியூ வாங்கி அப்ளை பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஒரு மேனுவல் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கதா சொல்லிருக்கீங்க, அது ஓகேனா அதை அப்லோட் பண்ணுங்க. புதுசாக வாங்குறதா இருந்தால் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம், எதுனாலும் ஓகே தான். பிஎஸ்டிஎம் பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது சஜின் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் A3 ஃபார்மேட்டில் இருக்குது, அதை எப்படி A4 கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்டீங்க. இப்போ அந்த மாதிரி பெரிய மிஷின்லாம் இருக்குது, A4லேருந்து A3க்கு ஸ்கேன் பண்ணுற மிஷின்லாம் இருக்குது, அதில் நீங்கள் A3லேருந்து A4 கன்வெர்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பிரசாந்த் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 2 இயர் கேப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால உங்கள் பிஎஸ்டிஎம் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதே பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணிட்டு கூட வந்து தெளிவாக இந்த ரீசனை எழுதிடுங்க. 2 இயர்ஸ் வந்து கேப் இருக்குன்னு சொல்லி தெளிவாக எழுதிட்டு அப்லோட் பண்ணிடுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது ஜாஸ்மின் பாபு இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிஓஏவும் டிஓஎம்மும் ஒன்னா ஈக்குவலண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே ஈக்குவலண்ட் கிடையாது. இந்த வீடியோ லாஸ்ட்ல அதை பத்தி சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது இவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டா இருக்குமே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு அப்பாலஜி லெட்டர் வச்சிருங்க, ரீசனை சொல்லி வச்சிருங்க. இதே கேள்வியை அஞ்சலி காளிதாசன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் தான், நீங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அப்பாலஜி லெட்டர் வச்சிருங்க, ரீசன் தெளிவா சொல்லிடுங்க. மேரி அனுஷா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் 1 to 10 மறுபடியும் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எதுக்காக ரீ அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ரீசனை சொல்லலை நீங்க. அடுத்தது இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க, ஆன்லைனில் வாங்குறதா ஆஃப்லைனில் வாங்குறதான்னு கேட்டிருக்கீங்க. எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கலாம், ஆனால் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட்ல பிஎஸ்டிஎம் பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது சத்யா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ ரீ அப்லோட்னு சொல்லி வந்திருக்குது. அதாவது என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நாட் கிளியர்னு அர்த்தம். உங்கள் சர்டிஃபிகேட் ஒன்று கிளியராக இல்லாமல் இருக்கலாம்,
இல்லைன்னா வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு எனக்கு தெரியல, கிளியரா இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதை நீங்க ரீ அப்லோட் பண்ணலாம். உங்க சர்டிபிகேட்ல ஏதாவது டேட் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பாருங்க. அதாவது நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குதா இல்ல பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குதான்னு ஒரு தடவை கவுண்டர் செக் பண்ணிடுங்க. அடுத்தது அனினா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நார்மல் விடோ சர்டிபிகேட் நான் அப்லோட் பண்ணிட்டேன், இப்ப ஒரிஜினல் டெஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும், என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாம இப்ப டைம் இருக்குமா புதுசு வாங்குறதுன்னு கேட்டிருக்கீங்க. 2 வாரம் டைம் இருக்குது, போதும். இப்ப நீங்க மண்டே போய் அப்ளை பண்ணி புதுசு வாங்கிக்கலாம். நீங்க வாங்குற சர்டிபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்தது சதீஷ்குமார், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம்ல அப்ளை பண்ணும்போது இயர் ராங்கா என்ட்ரு பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் வச்சிருங்க, ஓகே ஆயிடும். உங்க கமெண்ட் எனக்கு லேட்டாக தான் ரிசீவ் ஆச்சு, அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அடுத்தது அம்சத், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆஃப்லைனில் வாங்குறதா இல்லை ஆன்லைனில் வாங்குறதான்னு கேட்டீங்க. எப்படி வேணாலும் உங்கள் சாய்ஸ், எப்படி வேணாலும் வாங்கலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது என்ன கேட்டுறீங்க அப்படின்னா, 2 பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை ஒரே இதாக அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அப்லோட் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இசேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க அப்லோட் பண்ணி தருவாங்க. அடுத்தது கீர்த்திகா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 10th இனிஷியல் வந்து எம்ஆர்னு இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் எம்னு போட்டிருக்கோம். இப்போ பிஎஸ்டிஎம்ல எம்னு இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 10th மார்க் ஷீட்டை வச்சு ஸ்கூல்ல ஒரு தடவை கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. அப்படி அவங்க ஓகே சொல்லலை அப்படின்னா நீங்க ஒரு அப்பாலஜி லெட்டர் வச்சு மறுபடியும் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது ஜீவா யுவராஜா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ல நேம் மிஸ்டேக்கா இருக்கு, அதனால அண்டர்டேக்கிங் லெட்டர் வைக்க சொல்லி மெமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்பியிருக்கேன், அதாவது இந்த உறுதிமொழி கடிதம் எழுதுற வீடியோ லிங்க் அனுப்பியிருக்கேன், அந்த மாதிரி எழுதி அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது அஜய் முத்துராஜ், இவங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் என்ன மிஸ்டேக்னு சொல்லலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது பிராணி ஜோஸ், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சிஓயும் ஒன்றான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டும் ஒன்று தான், வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது முத்துலட்சுமி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிவி லிஸ்ட்ல 1ல் அப்லோட் பண்ணல, இப்போ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ அப்லோட் பண்ண முடியாது, அது அக்செப்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்க சொல்லியிருக்கீங்க, சில பேர் சொன்னதா சொல்லியிருக்கீங்க, வேணுமா ட்ரை பண்ணி பாருங்க. சுதா கிருஷ்ணன், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மதர் நேம் இருக்குது, ஆனால் என்னோட இனிஷியல் ஃபாதர் நேம்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நியூவா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு டிஎன்பிசிலேருந்து என்ன மெசேஜ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கிளியராக சொல்லலை. ரீ அப்லோட் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அப்பாலஜி லெட்டர் வச்சு ரீ அப்லோட் பண்ணிடலாம். இல்லை வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அடுத்தது RRNAA, இந்த ஐடிக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்பாலஜி லெட்டரை மெயில் அனுப்பணுமா இல்லை ஓடிஆரில் அப்லோட் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஓடிஆரில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், மெயில் அவங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்தது வேல்முருகன், இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பிஎஸ்டிஎம்ல பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் இருக்குது, ஆனால் அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்னு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ஒரிஜினலா அந்த ஸ்கூல் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் தான் சொல்லியிருக்கீங்க, அதனால ஒரு அப்பாலஜி லெட்டர் வச்சு டீட்டெயில்டா அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க, இதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது எட்வின், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பிளேஸ் தான் இருக்கு, அதுல 3 பிஎஸ்டிஎம் எப்படி அப்லோட் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. இதே கேள்வியை அம்சத்துன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்க 2 பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணணும், ஆனா ஒரே பிளேஸ் தான் இருக்குது. இசேவை மையத்துல கேட்டு பாருங்க, ஏன்னா அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரிக்க. அப்படி அவங்க பண்ணல அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர்ல எங்கேயாவது கேட்டு பாருங்க, ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. ஒன்று இசேவை மையத்தில் கேட்டு பாருங்க, அப்படி இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர்ல யாராவது பண்றாங்களான்னு கேட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல 2 PDF ஃபார்மை அப்லோட் பண்ணியிருந்தா என்ன கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜீவா யுவராஜா, இவங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருங்க. என்ன கேட்டிருங்க அப்படின்னா, அப்பாலஜி லெட்டர்ல
காலேஜ் பிரின்சிபால் எதுவும் சைன் பண்ணணுமான்னு கேட்டுறீங்க. அதெல்லாம் சைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும். ஜெயபிரகாஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளாஜி லெட்டர் எதுவும் வைக்கல. இப்போ அப்லோடில் என்னுடைய நம்பர் எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா உங்கள் சிவி ஓகேன்னு அர்த்தம். மகேஷ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓடிஆரில் செக் பண்ண எனக்கு அப்லோட் பண்ண சொல்லி எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா உங்கள் சிவி ஓகேன்னு அர்த்தம். இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். டிஎன்பிசி என்ன ஃபார்மேட்டில் சொன்னாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அந்த ஃபார்மேட்டோட லிங்கை ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு தடவை ஒன்றா செக் பண்ணி பார்த்துங்க. ஸ்கூலுக்கு வேறு ஃபார்மேட்டு, காலேஜுக்கு வேறு ஃபார்மேட்டு, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் அதாவது டைரெக்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் யார் சைன் பண்ணணுமோ அவங்க அதை சைன் பண்ணியிருக்கணும். அப்புறமேல சீல் டேட்டு இது ரெண்டும் கம்பல்சரியாக இருக்கணும். அவங்க ஃபோன் நம்பரு கம்பல்சரி கிடையாது. ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஜிட்டல் சைன் இருக்கணும், சீல் தேவையில்லை. உங்கள் ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிக்கங்க, இந்த மாதிரி ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி அதையும் அப்லோட் பண்ணணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதை பற்றி பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் தான் இருக்கணும். யார் சைனிங் அத்தாரிட்டியோ அவங்க தான் சைன் பண்ணியிருக்கணும். டைரெக்டாக ஆஃப்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் சைன் சீல் டேட்டு கம்பல்சரி. ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். அப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக வேணும், சீல் கம்பல்சரி கிடையாது. இப்போ நீங்கள் வேறு தாலுக்கா இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் மாறி இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டெஸ்டிடியூட் விடோ, இவங்கள பற்றி பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் இவங்க 3 பேரும் தான் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. உங்களுடைய இன்கம் மாத இன்கம் 4000க்கு மேலே போகக்கூடாது. விடோ சர்டிஃபிகேட், டைவர்ஸ் சர்டிஃபிகேட் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சர்டிஃபிகேட் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேமு, ஹஸ்பண்ட் நேமு, ஹஸ்பண்ட் டெத்து டேட்டு, உங்கள் மந்த்லி இன்கம்மு இதெல்லாம் கிளியராக இருக்கணும். டைரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் சீல் டேட்டும் கண்டிப்பாக வேணும். அடுத்தது COA, இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு ஈக்குவலன் அப்படின்னு பார்க்கலாம். டிப்ளமா ஆர் டிகிரி, இதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன் இதெல்லாம் படிச்சிருந்தா ஓகே. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ என்ன இருக்குது அப்படின்னா எந்தெந்த சர்டிஃபிகேட் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.